ஆனா அம்மா, நம்ம இன்னொரு விஷயமும் யோசிக்கணும். ஃபால் பீடிங் பண்ண புடவையை கொடுத்தா நமக்கு இன்னும் லாபம் இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த ஃபால் பீடிங் வேலையை அப்படியே நடத்தணும்னா நல்லா இருக்கும். நீ சொல்றதும் கரெக்ட் தான்ப்பா. இனிமே ஆபீஸ்ல ஏதாவது கமிட் பண்றதா இருந்தா முதல்ல என்கிட்ட ஒரு வார்த்தை கேளு. எனக்கும் உன்னோட துணை வேணும்ல. ஆனா என்னால நம்பவே முடியல. அந்த கடைக்காரங்க எப்படி 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 எனக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த கடை என்னோட சம்பந்தி கிடையாச்சே. இங்க நின்னு அரட்டடிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கீழே உங்க அண்ணன் உனக்காக தான் வெயிட் பண்றாரு. போ. டார்லிங் கனிகாவா? மை dearest 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 Kaniga, only for you from Atul. மை ஸ்வீட் ஹார்ட் கண்ணு, நீ எப்படியாவது இந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமுக்கு தயவு செஞ்சு வந்துரு. வீட்டில் யாரையாவது மடக்கு, எப்படியாவது போய் சொல்லிட்டு வந்துரு. என்ன ஆனாலும் சரி, நீ வந்தே ஆகணும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. வீட்டை விட்டு தூரமா 10 நாள் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம இருக்கலாம். உனக்காக காத்திருக்கும் அத்துல். இதுதான் விஷயமா? என்ன பண்றது? இப்போவே போய் அத்தை கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவா? இல்லைன்னா கனிகாவுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணுமா? அவ மேல நம்பிக்கை வச்சதுல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்க அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கவா? நான் இந்த தடவை கனிகாவுக்கு நிச்சயமா ஒரு வாய்ப்பு கொடுப்பேன். கனிகா என் நம்பிக்கையை உடைக்க மாட்டான்னு என் மனசு சொல்லுது. அவனை ஏமாத்த மாட்டான். இப்போதைக்கு நான் இதை எங்கேயாவது ஒளிச்சு வச்சிடுறேன். கடவுளே. பார்த்தி, என்னங்க? ஒண்ணும் இல்ல, வீட்டுல ஜுரம் மாத்திரை ஏதாவது ஏங்க உங்களுக்கு ஜுரம் அடிக்குதா? லைட்டா ஜுரம் வர மாதிரி இருக்கு. இது உங்களுக்கு சாதாரண ஜுரமா? எவ்வளவு ஜுரம் அடிக்குது? இருங்க, நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வரேன். என்னங்க? உங்க முகமே எப்படி இருக்குன்னு பாருங்க. 2 நாள்ல எவ்வளவு வாடி போயிடுச்சு. ஐயோ, சும்மா நீங்க இருங்கங்க, நான் போய் பாக்குறேன். அடடே அண்ணே, நீங்களா? வாங்க வாங்க, உள்ள வாங்க. சாஸ்திரி சார், வாங்க 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 வாங்க. ஆச்சரியமா இருக்கு. வாங்க உட்காருங்க. ஏன்பா நான் கீழே உட்கார மாட்டேன்? தாராளமா உட்காரு. உட்கார். ஏய், என்ன காரியம் பண்றீங்க நீங்க? இல்ல இல்ல, இப்பெல்லாம் உங்க தரிசனம் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. இல்ல இத்தனை நாளா நீ ஏன் பார்க்க வரல? முதல்ல நீங்க உட்காருங்க. அது ஆபீஸ்ல வேலை ரொம்ப அதிகமா இருக்கு சார். இல்ல இல்ல இல்ல, உன் சாக்கு போக்கெல்லாம் நான் அப்புறமா கேட்டுக்கிறேன். தங்கச்சி, முதல்ல ஒரு கப்பு காபி கொண்டு வா சீக்கிரம். கண்டிப்பா. இப்ப சொல்லு, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். வைஷாலி இப்ப எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன சந்தோஷமா இருக்கா? பிறந்த வீட்டுக்கு போயிருக்கால. உங்க பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கா. அதான் எனக்கே தெரியும்ல. சரி, இப்ப நேரடியா விஷயத்துக்கே வரலாம். அதான் அப்பவே கேட்டேனே, ஏன் இப்ப எல்லாம் பார்க் பக்கமே வர்றதில்லைன்னு. இல்ல, இப்போ ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. அதனால தினமும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆபீஸ்க்கு போயிடுறேன். அதே மாதிரி திரும்ப வரவும் லேட் ஆயிடுது. அதான் காலையில கண் முடிக்கவே முடியறதில்ல.
எப்படி பார்க்குக்கு வர முடியும்? என்ன சர்மா இது கிழவ மாதிரி காலையிலே கண்ணு முழிக்க முடியலன்னு சொல்றியே, இதெல்லாம் நல்லா இருக்கா உனக்கு? இதோ வந்துருச்சு சுட சுட டீ. Thank you, எடுத்துக்கங்க. சோம்பேறிங்க தான் இந்த மாதிரிலாம் சாக்கு சொல்லுவானுங்க. முதல்ல என் கூட பார்க்குக்கு வா, என் கூட 2 ரவுண்டு சுத்து, உன் சோம்பேறித்தனால ஓடிட்டோம். ஐயோ இல்ல சாஸ்திரி சார், இன்னைக்கு தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிக்கணும். அட என்னால உங்க கூட வர முடியாது. அது மட்டும் இல்லாம எனக்கு கொஞ்சம் ஃபீவரிஷாவும் இருக்கு. ஏன் என்னாச்சு? இல்ல பெருசா ஒண்ணும் இல்ல, நான் சொன்னேன்ல வேலை அதிகமா இருக்கு அதான். ஏமா தங்கச்சி இவன் சொல்றது போய் தானே? இல்ல இல்லண்ணே, அவர் சொல்றது சரிதான். சரி அப்ப நான் கிளம்புறேன். இல்லைன்னா சூரியன் வெளியே வந்துடுவான், நம்ம வாக் பண்றதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அம்மா தங்கச்சி இவனை நல்லா பாத்துக்க. சரிங்கண்ணே. வரேன். என்னோட இந்த ஆபீஸ் வேலையெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் லாஃப்டர் கிளப்புக்கெல்லாம் வந்துருவேன். சரிப்பா. சரிம்மா தங்கச்சி வரேன். போயிட்டு வாங்கண்ணே. ஷர்மா முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ பிரச்சனையில இருக்கான். இதுக்கு முன்னாடி இவ இப்படி டல்லா இருந்து நான் பார்த்ததே இல்லையே. என்னம்மா வாக்கிங் போயிட்டு வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேம்மா. ஆமா நீ என்ன இவ்வளவு சீக்கிரமா கிளம்புற? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகமாயிடுச்சு மாமா, அதான் காலையில சீக்கிரம் வர சொல்லிருக்காங்க. சாம்பியன் கண்ணா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ உங்க அப்பாவை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? ரொம்ப நாள் ஆச்சு மாமா. ஏன்? இல்லம்மா, நான் இன்னைக்கு உங்க அப்பாவை கூட்டிட்டு வாக்கிங் போகலான்னு உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். ஆனா உங்க அப்பா என் கூட வரவே இல்லை. உடம்பு சரியில்லாத மாதிரி ஏதோ டயர்டா இருந்தான். என்னப்பாச்சு நான் கேட்டதுக்கு இல்ல ஆபீஸ்ல எனக்கு ரொம்ப வேலை அப்படிங்கிறான். டெய்லி சரியா தூங்குறது இல்லையா. ஆனா எனக்கு என்னமோ உங்க அப்பா என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி இருந்தது. என்ன விஷயமா இருக்குன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாதுமா, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஆனா அதே நேரத்தில் நீ ஒன்று செய்யணும். உங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னு நீ போய் பார்த்துட்டு வரணும்ல. நான் நிச்சயமா விசாரிக்கிறேன் மாமா. சரிம்மா, நீ முதல்ல ஆபீஸ் கிளம்பு, லேட் ஆகுதுல்ல. ஓஹோ, படிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? முதல்ல பாலை குடி, அப்புறமா படிக்கலாம். ஆமா நீ இன்னைக்கு சாயந்தரம் கிளாஸ்க்கு போக தேவையில்லை. வேண்டாம். ஏன்? எனக்கு சாயந்தரம் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு. நீ கொஞ்சம் வீட்லயே இரு. சாயந்தரம் அப்பா வந்ததும் அவருக்கு டீ போட்டு கொடுக்கணும். சரிம்மா. அது சரி, நீங்க எங்க போறீங்க? நித்யா வீட்டுக்கு. நித்யாவை போய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் போய் பார்த்துட்டு வரலான் இருக்கேன். ஓ காட், ஒருவேளை அம்மா அங்க போனாங்கன்னா மாமாவோட அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருமே. அப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுமே. மம்மி மம்மி, நானும் அக்காவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல, அதனால நானும் உங்க கூட வரேன். இன்னைக்கு வேண்டாமா, இன்னைக்கு உங்க அப்பா போகும்போது வீட்டு சாவியை வேற எடுத்துட்டு போகல. நான் நித்யாவோட மாமியார் கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். இன்னொரு நாள் நம்ம போகலாம் என்ன? அக்கா என்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னா அவ மாமியாருக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாதுன்னு. ஆனா இப்ப என்னடான்னு மம்மியே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க போல இருக்கே. கடவுளே, அக்கா இதெல்லாம் எப்படிதான் சமாளிக்க போறாளோ? ஒருவேளை சமாளிக்க முடியலன்னா அப்புறம் அப்பா ஏதோ பிரச்சனையில இருக்காருன்னு மாமா ஏன் காலையில அப்படி சொன்னாரு? வேலையால அவர் பிஸியா இல்ல, ஆனா வேற ஏதோ காரணத்தினால ஒரு மாதிரி இருக்காருன்னு சொன்னாரு. உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்காருன்னு சொன்னாரு. நான் எதுக்கும் அப்பாவுக்கே ஃபோன் பண்ணி கேக்குறேன். சொல்லுமா நித்யா, எப்படிமா இருக்க? நான் நல்லாதான்ப்பா இருக்கேன். முதல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? காலையில மாமா தான் சொன்னாரு உங்களுக்கு உடம்பு சரியில்லையாமே. என்ன ப்ராப்ளம்பா உங்களுக்கு? ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சாஸ்திரி சார் தேவையில்லாம என்னை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்காருமா.
லேசா ஃபீவரிஷா இருக்கு அவ்வளவுதான். ஃபீவரிஷா இருந்தா ஏன்பா ஆபீஸ்க்கு வந்தீங்க? இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு வீட்ல ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இல்லையா? நித்யா, பிரைவேட் கம்பெனிலலாம் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் லீவ் எடுக்க கூடாது. அப்புறம் நிஜமாவே எதுக்காக லீவ் தேவைப்பட்டுச்சுன்னா கிடைக்காம போயிடும். உண்மைதாம்மா சொல்றேன். சரி, நீ ஏன் யோசிச்சு பாரு. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஜுரம் அதிகமா இருந்தா உங்க அம்மா என்ன இந்நேரம் வேலைக்கு அனுப்பிச்சிருப்பாளா என்ன? நிஜமா உங்களுக்கு அங்க எந்த பிரச்சனையும் இல்லல்லப்பா? என் மேல சத்தியமா சொல்லுங்க. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கப்பா. அப்பா. சர்மா சார். என்ன சார், உங்களை பெரிய சார் கூப்பிடுறாரு. செய்த வேலையை அப்படியே விட்டுட்டு உடனே உங்களை வர சொன்னார் சார். ஏன் அப்படி என்ன அவசரம்? ஏதோ அர்ஜென்ட் வேலைன்னார் சார், அதான் வர சொன்னாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் சார், இன்னைக்கு நீங்க ஓவர் டைம் வேற பண்ண வேண்டியது. சர்மா சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா பெரிய சாருக்கு கோவம் வந்துடும். வரேன். நித்யா, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேமா. என்னென்ன இந்த பக்கம் வரீங்க? அம்மா, 1 கிலோல பைத்தம் பருப்பு 2 பேக்கெட்டு, அப்புறம் இது 3 பேக்கெட் துவரம் பருப்பு. சரிப்பா. அத்தை, பசங்களுக்கு 2 சாக்லேட் வாங்கிக்கவா? ஆஹா, வாங்கிக்கோ. ஆனா 2 இல்ல 3 வாங்கிக்கோ. 3 இதுக்கு? உங்க மாமனாரும் ஒரு குழந்தை மாதிரி தானே. அவருக்குன்னு நம்ம தனியா வாங்கலன்னு வச்சுக்கோ, பசங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி பாதி சாக்லேட் அவரே வாங்கி சாப்பிட்டுடுவாரு. அது என்னமோ உண்மைதான். நான் 3 வாங்கிக்கிறேன். ஆனா அவர்கிட்ட நான் தான் உன்கிட்ட வாங்க சொன்னேன்னு சொல்லிடாது. நீ எனக்கு தெரியாம வாங்கி கொடுக்கற மாதிரியே இருக்கட்டும். நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்ட? சும்மா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன். சரி, இங்க பாருப்பா, வெளியில நாங்க வந்து ஆட்டோ நிக்குது, இதையெல்லாம் கொண்டு போய் அதுல வைக்க சொல்லுங்க. சரிங்கம்மா. ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்க. என்ன சத்த, கடையில ஏதாவது மறந்து வச்சிட்டீங்களா? நான் எதையும் மறக்கலமா. ஒரு நிமிஷம் வண்டியை திருப்புப்பா. இது செம டேஸ்டா இருக்குல்ல? என்னென்ன இந்த பக்கம் வரீங்க? கண்ணு சரியா தெரியல உங்களுக்கு? இடிக்கிற மாதிரி வரீங்க. வைஷாலி, என்ன இங்க இருக்க? என்ன சாப்பிட்டுட்டு இருக்க நீ? அது வந்துக்கா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் இந்த பக்கம் போயிட்டு இருந்தோம். அதான் இவ இங்க சாப்பிடலான்னு சொன்னா, அதான் நானும் வாங்கி சாப்பிட்டேன். ஆனா வைஷாலி, நீ இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் உன்கிட்ட சொல்லிருக்காருல? அது அது அங்க இருக்கிற டாக்டர் தானே வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா நான் இப்ப பாக்குற டாக்டர் அப்படியெல்லாம் ஒன்னும் சொல்லல. நீ எப்பவும் சந்தோஷமாவே இருமா, அதுதான் உனக்கு நல்லதுன்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா நீங்க வேணா என் ஃப்ரெண்டை கேட்டு பாருங்களேன். நீயே சொல்லுடி. ஆமாமா, உண்மைதான். நல்லா இருக்குமா? உன் ஃப்ரெண்டு ரொம்ப புத்திசாலி பொண்ணுதான். ஏன் வைஷாலி, நீ உன் பிறந்த வீட்டுக்கு புகுந்த வீட்ல இருந்து போகும்போது என்ன சொல்லிட்டு போன ஞாபகம் இருக்குல்ல? உன்னோட ஆரோக்கியமும் உன் வயித்துல வளர உன்னோட குழந்தையோட ஆரோக்கியமும் உன்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு போனேன்.
பொறுப்புங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு நல்லா தெரியும்னு நான் நினைக்கிறேன். இப்பவாவது சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்காத வைஷாலி. உன் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோ. நான் சாயங்காலம் உனக்கு ஃபோன் பண்றேன். இதான் எங்க மாமியார். ஐ எம் வெரி சாரி டி. உன்கிட்ட அவங்க அப்படி பேசியிருக்க கூடாது. இருந்தாலும் அவங்க நான் ரொம்ப திட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு, என்னை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. உண்மைதான்ப்பா. ஷீ இஸ் சோ ரூட். என் மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இனிமே என்னால சாப்பிட முடியாது. ஆனா எவ்வளவு ஆச்சு? 100 ரூபாமா. வா, மாலுக்கு போய் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம். உன்னோட மூடு நார்மல் ஆயிடும். யோசிக்காத, வா போலாமா? சரி போலாம். நாட் பேட். இவ்வளோ சீக்கிரத்திலேயே எல்லா வேலையும் முடிச்சிட்டியேம்மா. எப்படி மேனேஜ் பண்ண? எல்லாரும் எப்படி பண்ணுவாங்களோ அப்படிதான். வீட்டு வேலை, வெளி வேலை, சேலஞ்சஸ் எவ்வளவு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு வேலை பர்ஃபெக்ஷனா இருக்கும். ஓஹோ, பெண்மையின் சக்தி இதுதானோ? நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது சார். சூழ்நிலை. எங்களுக்குலாம் வேற ஆப்ஷனும் கிடையாதுல்ல. சாய்ஸ். சார் நான் கிளம்பலாமா? இப்பெல்லாம் டெய்லி நான் வீட்டுக்கு லேட்டா போறேன்ல. சரி. தேங்க்யூ சார். அப்புறம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஏதோ உங்க கருணையில போயிட்டு இருக்கு. அது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஆ, என்னன்னு சொல்லுங்க. என்னன்னு இதெல்லாம்? தங்கச்சி, டீ எப்படி இருக்குன்னு எனக்கு நிஜமாவே தெரியாது. ஏன்னா இதை நான் போட்டது. ஆனா இந்த சமோசா தெருக்கோடியில் இருக்கிற கடையில இருந்து நானே வாங்கிட்டு வந்தது. இந்த ஏரியாவிலேயே அந்த கடை தான் நம்பர் 1. என்னன்னு இதெல்லாம்? இதெல்லாம் எதுக்காக போய் வாங்கிட்டு வந்தீங்க? நாங்கெல்லாம் பொண்ணு வீட்டுல ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்க மாட்டோம். அட, என்னம்மா கதையா இருக்கு? எனக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்பிக்கையே இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும்னு. நம்ம நித்யா எப்ப வீட்டுக்கு வருவா? நித்யா காலையில ரொம்ப சீக்கிரம் போயிடுறா. ராத்திரி ரொம்ப நேரம் கழிச்சு வரா. அவ என்ன பண்ணுவா, அவங்க ஆபீஸ்ல இப்ப வேலை அதிகமா இருக்கான். அதனால கொஞ்சம் ஓவர் டைம் பண்ண வேண்டியது இருக்குப்பா. அது சரி, சம்பந்தி அம்மா எப்ப வருவாங்க? அட, அத வந்துட்டாங்க பார். வணக்கம் சம்பந்தி அம்மா. வணக்கம் வணக்கம். நல்லா எப்படி இருக்கீங்க? பண்ணுங்க. நல்லா இருமா. உட்காருங்க. என்னங்க நீங்க? நீங்க வாங்க மேடம். நீங்க அடங்கவே மாட்டீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க ஆண்டி? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நேத்து தான் நான் நித்யா கிட்ட உங்க அப்பா அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு நாளைக்கு அவங்கள போய் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ரோகிணி, அத்தை, நீ போய் அவங்களுக்கு ஒரு நல்ல டீ போட்டு கொண்டு வாமா. இத கொண்டு வரேன். வேணா நீ உட்காருமா. டீ டிஃபன்லாம் நானே கொடுத்தேன். ஆனா சம்பந்தியம்மா பொண்ணு வீட்டுல நான் பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீ போய் எனக்கு ஒரு கப்பு டீ கொண்டு வா. இத கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ரோகிணி, நீ உட்காரு. இவரு டீ குடிக்கிற நேரம் இன்னும் வரல. நான் உன்னை உட்காருன்னு சொல்றேன்ல. இதெல்லாம் நான் இவங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். ஆனா இவங்க வேண்டான்ட்டாங்களா? அப்புறம் எப்படி தூக்கி போடுறது? தூக்கி போட வேண்டாங்க. பாத்தீங்கல்ல சம்பந்தி, டாக்டர் இவரை இதையெல்லாம் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிருக்காரு. ஆனா இவர் இந்த வயசுல
குழந்தைங்களை விட மோசமா இருக்காரு. அண்ணே நீங்க இப்படி எல்லாம் பண்ண கூடாது அண்ணே. பாத்தீங்களா சம்பந்தி அம்மா உங்களை நினைச்சு எவ்வளவு கவலைப்படுறாங்கன்னு. சந்தோஷமா? ஆமா. அப்புறம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஏதோ உங்க கருணையில போயிட்டு இருக்கு. அது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னன்னு சொல்லுங்க. வீட்டுக்கு வர நேரமா இது? இவ்வளவு லேட் ஆகும் தெரிஞ்சா ஒரு போன் பண்ண முடியாதா? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? இங்க 2 பேரும் கொண்ட கவலை இருக்கா உனக்கு? மனசுக்குள்ள எப்படி எல்லாம் கற்பனை ஓடுறது தெரியாதா உனக்கு?